வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் பார்வையில் இயற்கையான முறையில் அல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே செயற்கையான முறையில் சோதனை குழாய் குழந்தை, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி பெறுவதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். படைக்கும் செயல் அல்லாஹ்விற்குரியது, அதில் எந்த மனிதனும் கூட்டாக முடியாது. டெஸ்ட் டியூப் பேபி என்பது அல்லாஹு தாலா ஏற்படுத்திய இயற்கை நியதியில் மாற்றத்தை ஏற்படுத்த நினைப்பதாகும். இதை ஷைத்தானின் செயல் என அருள்மறை குர்ஆன் எம்புகிறது. நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு வீணான ஆசைகளை உண்டாக்குவேன். நிச்சயமாக நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடுவார்கள். அவர்களை நான் ஏவுவேன், அவர்கள் அல்லாஹ்வின் படைப்பை மாற்றி விடுவார்கள் என்று ஷைத்தான் கூறினான். சோதனை குழாய் குழந்தை என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய நியதிக்கு மாற்றம், ஷரீஅத்திற்கு மாற்றம், வெட்கங்கெட்ட செயல். பெண்கள் மறைவிடங்களை மறைப்பது ஃபர்லாகும். மார்க்கம் அனுமதித்த முறையின்றி அந்நிய ஆண் பெண்களின் மறைவிடங்களை பார்ப்பது கூடாது. ஆனால் தேவையின்றி பெண்களின் மறைவிடங்களை பார்க்கும் நிலை இதில் உள்ளது. ஆணின் இந்திரியத்தை, அதாவது ஸ்பேமை கையால வெளிப்படுத்தும் நிலை இதில் உள்ளது. இது அறவே கூடாது. மேலும் இதில் கணவன் மனைவியின் இந்திரியத்தை, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்பேம் தான் இணைக்கப்படுகிறது என்பதற்கான எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. எனவே குழந்தையின் வம்சம் கேள்விக்குறியாகி விடுகிறது. இது போன்ற பல்வேறு காரணங்களினால் தான் சோதனை குழாய் மூலம் குழந்தை பெறுவது அறவே கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. இதை விட்டு நாம் தவிர்த்திருக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன்.